ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலை ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லா இடங்களையும் பரவலா இப்போ மழை இருக்கு அப்படின்றனால திருப்பதியிலயும் மழை பெய்யுதா, ஸோ சாட்டர்டே சண்டே எப்படி இருக்கும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு வந்து மிதமான அளவுக்கு தான் கிளைமேட் இருக்கும் அப்படின்றத அங்க வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. நேத்து இருந்த அளவுக்கு மழை வந்து இருக்காது, பட் அந்த மழை கண்டிஷன் தான் ஓகேங்களா. ஸோ ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்றதுக்குள்ள விட்டு விட்டு மழை பெய்யுது அப்படின்றதுதான் ரெய்னிங்கோட அப்டேட்டா இருக்கு. நைட்டுக்கெல்லாம் ரொம்ப பனி அதிகமா இருக்கனால நீங்க குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் போறீங்கன்னா பெட்ஷீட், ஸ்வெட்டர், கேப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கிளைமேட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. அடுத்தது இன்னைக்கான தரிசன அப்டேட் வந்து பார்க்கலாம். தரிசனம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய தர்ஷன் அப்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2ஆம் தேதி வந்து 31 கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகிட்டு தர்ஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டா 30 மணி நேரம் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த 30 மணி நேரம் அப்படின்றது இலவச தரிசன டோக்கன் இல்லாம சாமி பார்க்க போற மெத்தட் இருக்கு இல்லையா. ஸோ வித்தவுட் டோக்கன்ல போறவங்களுக்கு நேற்று 30 மணி நேரம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதா தெரியுது. பட் டோக்கன் சிஸ்டமும் ரன்னிங் ஆகுறதுனால எப்படி வந்து அவங்க அலோவ் பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஸோ வந்து 30 மணி நேரம் ஆயிருக்கு. இன்னையோட ஸ்டேட்டஸ் படி 18ல இருந்து 28 மணி நேரம் ஆகும் அப்படின்றது இன்னைக்கான ஃப்ரீ தரிசனம் டோக்கன் இல்லாம போகக்கூடிய அந்த தரிசனத்தோட டைமிங் அப்டேட்டா இருக்கு. இதுவே நீங்க வந்து டோக்கன் வாங்கிட்டீங்க, உங்களுக்கான தரிசன ஸ்லாட் போட்டு டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா 2ல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து சாமி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைம்ல போயிட்டு நீங்க அந்த கியூல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து சாமி பார்க்கலாம். ஸோ இது வந்து 300 ரூபாய் தரிசனம், 500 ரூபாய் தரிசனத்துக்குலாம் எப்படி கியூ இருக்கோ அதே மாதிரி செப்பரேட் கியூ தான் இந்த டோக்கன் சிஸ்டத்துக்கு. ஸோ காமனா எல்லாரும் போயிட்டு வெயிட்டிங் ஹால, குடோன் இந்த மாதிரி வெயிட் பண்ற மாதிரி எல்லாம் நீங்க போக தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு லைன்ல மூவ் ஆகி போற டைம் மட்டும் தான் இருக்கும். பட் வேற எங்கேயும் நீங்க போய் வெயிட் பண்ண தேவையே கிடையாது, ஸ்லாட்டட் தர்ஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா. அடுத்தது ஆஃப்லைன்ல டோக்கன் கொடுக்குற இடங்கள்ல வந்து நம்ம ஓவராலா செக் பண்ணி பார்த்தோம்னா இங்க வந்து கொஞ்சம் நார்மலா கூட்டம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு பின்புறம் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி சத்திரம். நிறைய பேர் அது ஒரு டவுட்டா கேக்குறீங்க. இந்த கோவிந்தராஜ சத்திரம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இல்லைன்னு ஒரு சிலர் வந்து கேக்குறீங்க. அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது விஷ்ணு நிவாசம், அதுக்கு பின்னாடி இருக்கிறது கோவிந்தராஜ சுவாமி சத்திரம். அங்கதான் உங்களுக்கான இலவச தரிசன டோக்கன் வந்து கொடுக்குற கவுண்டர் அங்கேயுமே இருக்கு. ட்ரெயின் வார டைம்ல மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா வந்து எப்பயுமே நார்மலா தான் இருக்கும். அங்க போனீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீயாவே டோக்கன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயா வாங்கிட்டு வந்துடலாம். 3 கவுண்டர்ல கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்க இடம்னு பார்த்தோம்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா நிறைய பேர் பஸ்ல தான் வருவாங்க அப்படின்றனால எப்பவுமே இந்த இடம் கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க பஸ்ல போறவங்க சீக்கிரமா வாங்கணும் அப்படின்னா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லயே போயிட்டு லைன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு கண்டிப்பா தேவைப்படும். அடுத்தது நிறைய பேர் கேட்கிற டவுட், இப்போ நாங்க நடைபாதை வழியா போலான் இருக்கோம், எங்களுக்கு தனியா தரிசன டிக்கெட் நடைபாதையில கொடுக்குறாங்களான்னு கேக்குறீங்க. ஸோ நடைபாதையோட டிக்கெட் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் வந்து பண்ணவே இல்லை. அவங்க ரீஸ்டார்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதை பத்தி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பேன். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணலன்றனால நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ட்ரெயின்ல போறீங்கன்னா கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அலிப்பிரி வழியா நடந்து போறீங்களா, ஸ்ரீவாரிமெட்டு வழியா நடந்து போறீங்களா, அந்த இடத்துக்கு நீங்க ரீச் ஆயிடலாம். சப்போஸ் நீங்க பஸ்ல வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல நீங்க டோக்கன்ஸ் வந்து ட்ரை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க நடந்து போகலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பாலாஜி லிங்க் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அலிப்பிரி நடைபாதை கிட்ட. ஸோ பாலாஜி லிங்க் பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க, அங்க இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லயும் கொடுக்குறாங்க. இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு, ரொம்ப ஹெவி ரஷ் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை ஓகேங்களா. இந்த 3 இடம் கம்பேர் பண்ணும்போது சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் தான் கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மீதி 2 இடமும் நார்மலா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு எந்த பிளேஸ் ஈஸியா போக முடியும்னு நினைக்கிறீங்களோ அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் டோக்கனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க நடந்து போங்க. நடந்து மலைக்கு போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன டைம் தரிசன ஸ்லாட் கிடைச்சிருக்கோ அந்த டைமுக்கு நீங்க சாமி தரிசனம் பார்க்க போகலாம். அப்படி இல்லை நீங்க டோக்கன் எங்கேயுமே போய் வாங்கல அப்படின்னா நீங்க நடந்து போயிட்டு வைகுண்டம் 2 வழியா இப்ப நார்மலா எப்படி நம்ம கியூல ஜாயின் பண்ணி 10 மணி நேரம் 8 மணி நேரம் வெயிட் பண்ணி சாமி பார்ப்பீங்களோ சேம் அதே மெத்தடும் இருக்கு. பட் என்னன்னா இந்த டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் ஸ்லாட் டைம் போயிட்டு 2-3 மணி நேரத்துல சாமி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அதுக்காக தான். அடுத்தது வந்து இப்போ நைட்டு 12 மணில இருந்து தான் மிட் நைட்ல இருந்து தான் ஆஃப்லைன்ல டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க 2 நாள். பட் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒருத்தர் வந்து
காலையில 5 மணிக்கு மேலதான் டோக்கன் கொடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு. பட் நானும் 2-3 பேர்த்திட்ட இன்கொயரி பண்ணேன். எனக்கு ப்ராப்பரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் நீங்க என்ன டைம் போனாலுமே நீங்க இந்த கவுண்டர்ஸ் செக் பண்ணி பாருங்க. காலையில ஒரு 9:30 மணி நிலவரப்படியுமே நைட்டு 9, 10, 11 மணி 3 ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து ஒரு 5000க்கு மேல அவைலபிள் இருந்துச்சு நைட்டு ஸ்லாட். இதுவே வந்து ஒரு 10, 11 மணி 12 மணி இந்த மாதிரி கூட சில டைம் நைட்டு 11 மணிக்கான ஸ்லாட்டும் ஒரு சில கவுண்டர்ஸ்ல கிடைக்குது. அந்த டைம் போனீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துல நீங்க சாமி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்தது இப்போ வந்து டோக்கன் கொடுக்குறாங்களே, அந்த டோக்கன் வந்து என்ன டைம் தரிசன ஸ்லாட் டைம் வந்து டிக்கெட் மோஸ்ட்லி கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மத்தியான ஸ்லாட், அதாவது 1 மணி 2 மணி. ஸோ அந்த டைம் ஸ்லாட்டு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிற டைம் மிட் நைட். பட் வந்து நம்ம தரிசனம் பார்ப்போம் இல்லையா சாமி பார்க்கறதுக்கு, அந்த தரிசன டைம் ஸ்லாட் வந்து மத்தியானத்துக்கு மேல இருக்கிறது தான் கொடுக்குறாங்க. திருமலையில வந்து எப்படி கூட்டம் இருக்கு, சர்வ தரிசனத்துக்கு டிக்கெட் இல்லாம போகக்கூடிய கூட்டம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அவங்க வந்து ஸ்லாட் வந்து போடுற மாதிரி வந்து அங்க இருக்கவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இப்படிதான் உங்களுக்கு மதியத்துக்கு மேலதான் ஸ்லாட் வந்து இஷ்யூ பண்றாங்க. நீங்க எப்படி டோக்கன் வாங்கினாலும் மத்தியானத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்லாட்டை தான் கிடைக்கும். உங்களுக்கு 2 மணி 3 மணி 4 மணி ஸ்லாட்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா விடிய காலம்பரை அங்க போற மாதிரி பாத்துக்கோங்க. போனீங்கன்னா நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். வீட்டுல எத்தனை பேர் போனாலும் அத்தனை பேர் லைன்ல நின்று தான் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்தது நவம்பர் 8ஆம் தேதி சந்திர கிரகணம் அப்படின்றனால ஒரு சிலர் வந்து அங்க பிரதர்ஷனம்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்க நவம்பர் 8ஆம் தேதிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா காலையில 8 மணிக்கு மேல 8:40க்கு மேலதான் கோவில் வந்து க்ளோஸ் பண்றாங்க. அப்ப காலையில அந்த முதல் நாள் நைட்டு குடோன்ல எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து அடுத்த நாள் காலையில சாமி பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில இருக்கக்கூடிய சேவா முடிச்சுட்டு தான் கோவில் வந்து நடை சாத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அங்க பிரதர்ஷனம் வந்து மிட் நைட்டு தானே, அதனால கண்டிப்பா இருக்கும். இதை ஏன் நான் கன்ஃபார்மா சொல்றேன்னா சூரிய கிரகணத்து அன்னைக்கு அப்போ வந்து நிறைய பேர் காலையில அங்க பிரதர்ஷனம் முடிச்சுட்டு சாமி பார்த்துட்டு வந்தாங்க. அது நிறைய அப்டேட் வந்து இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க டிக்கெட் புக் பண்ணிருந்தீங்கன்னா போங்க, இருக்கும். அதே மாதிரி அன்னைக்கு 8:40ல இருந்து நைட்டு 7:20 வரைக்கும் கோவில் மூடி இருப்பாங்க. அன்னைக்கு எந்த ஒரு சிறப்பு தரிசனமே கிடையாது. நைட்டு 7:20க்கு மேல கோவில் ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா சர்வ தரிசனம் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அன்னைக்கு டோக்கன் கொடுக்கறதுமே டவுட் தான். பட் நைட்டு ஸ்லாட் 10-11 மணி ஸ்லாட் இருக்கு அப்படின்றனால மேபி இஷ்யூ பண்ணா நீங்க டோக்கன் இருந்துச்சுன்னா டோக்கன் வாங்கிக்கோங்க. அன்னைக்கு ஃப்ரீ தரிசனம் மட்டும்தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து 300 ரூபாய் தரிசனம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 8ஆம் தேதி கிடையாது. அன்னைக்கு வந்து உங்களுக்கு அன்னப்பிரசாதம் சென்டரும் க்ளோஸ்ல தான் இருக்கும். டிடிடியோட எல்லா லோக்கல் டெம்பிளுமே க்ளோஸ்ல தான் இருக்கும். அதனால திருமலையில கோயில் பூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது கோவில் போகணும் பிளான் பண்ணாதீங்க. எல்லா இடத்துலயும் கோவில் வந்து க்ளோஸ்ல தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா இது லாஸ்ட் டைம் ஒருத்தர் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தாரு, அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. ஸோ இன்னைக்கு யாராவது தரிசனம் போயிருந்தீங்க அப்படின்னா இல்ல நேத்து போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. டோக்கன் வாங்கி சாமி பார்க்க போயிருந்தீங்கனாலும் எப்படி இருக்கு சிஸ்டம், இப்ப பரவாயில்லையா, ஃப்ரீ தர்ஷன் பார்த்ததுக்கும் இதுக்கும் பரவாயில்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடுத்து போறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த லேட்டஸ்டான அப்டேட்ல மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.